வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்களை கடத்த முயற்சி செய்த காஷ்மீரில் சண்டை போட்ட எம்ஜிஆர் நடிகை சொன்ன சீக்ரெட் இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சினிமாவிலும் அரசியலும் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் தான் எம்ஜிஆர். அவர் உயிரிழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் பலருக்கும் ரோல் மாடலாக இருக்காங்க. உதவி செய்வது என்றால் முதலில் எம்ஜிஆரின் பெயரைத்தான் பலருக்குமே நினைவு கூறுவாங்க. ஓடி ஓடி உதவி செய்த விஜயகாந்தை கூட எம்ஜிஆர் தான் ஒப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் தாக்கம் நிறைந்திருக்கிறது. இந்த சூழல் தான் அவர் குறித்து நடிகை லட்சுமி பேசியிருக்கும் விஷயம் இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒருவர் தான் எம்ஜிஆர். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அவர் இலங்கையில் இருக்கும் கண்டியில் பிறந்தார். அதனையடுத்து தமிழ்நாடு வந்த நாடக கம்பெனியில் இணைந்தார். நாடகங்களில் தொடர்ந்து நடித்து வந்த அவர் சதிலீலாவதி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அவர் ஹீரோவாக அறிமுகமானது அவருக்கு வயது 20 தான். அந்த வயதிலே பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தி இயக்குநர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். சதிலீலாவின் படத்தின் கிட்டை தொடர்ந்து பல படங்களில் நடித்த எம்ஜிஆருக்கு கலைஞர் கருணாநிதியின் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு ரொம்பவே ஆழமானது, அழகானதும் கூட. கருணாநிதியின் வசனம், எம்ஜிஆரின் நடிப்பு இரண்டும் சேர்ந்து அவர்களை தொடர்ந்து வாழ்விலும் சினிமாவிலும் பயணிக்க வைத்தது. அதன்படி கலைஞர் கருணாநிதி வசனத்தில் மலைக்கல்லன், மந்திரகுமார் என ஏராளமான படங்களில் நடித்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் நடித்த படங்களில் பெரும்பாலானவை மெகா ஹிட் ஆனது. அவருக்கு போட்டியாக மறுபக்கம் ஜிவாசி கணேசனும் வளர்ந்து கொண்டே வந்தார். எம்ஜிஆர் பயணித்த கமர்ஷியல் பாதையில் வெறும் சண்டை மட்டுமே இல்லாமல் ஏழைகளுக்கு உதவுவது, மது, சிகரெட் காட்சிகள் நடிக்காமல் இருந்தது என ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டார். இதன் காரணமாகவே அவருக்கு செல்வாக்கும் அதிகமாக வளர்ந்து வந்தது. சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதே திமுகவில் இணைந்து எம்எல்ஏ ஆனார். கருணாநிதியின் ஏற்பட்ட பிணக்கால் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். பிறகு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மாறினார். எம்ஜிஆர் என்றால் உதவும் குணம் என்று எல்லாமே தைரியம் குன்னர் குணம். இந்த சூழல் தான் அவர் குறித்து நடிகை லட்சுமி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடன் இதய வீணை படத்தில் நடித்து கொண்டிருந்தேன். அந்த படத்தில் ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்தது. அப்போது பைனாகுலரில் எதையோ பார்த்து கொண்டே இருந்தார். நான் அவரின் பக்கத்தில் சென்று, என்ன சார் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சைகையில் அமைதியாயிரு என்று கூறினார். மேலும் என்னிடம் எல்லோருமே எங்கே போய் அமருங்க, ஸ்நாக்ஸ் வருது சாப்பிடுங்க என்று சொல்லிட்டாங்க. திடீரென ஷூட்டிங் இன்று வேண்டாம், பேக்கப் செய்யுங்கள், பெண்களை எல்லாம் பத்திரமாக அனுப்புங்கள் என்று கூறினார். நாங்களும் எல்லோருமே வேனில் ஏறி அமர்ந்துட்டோம். அந்த சமயத்தில் தான் ஒரு கும்பல் பெண்களை கடத்துவதற்காக காரில் வந்தது. ஸ்டண்ட் யூனியன் ஆட்கள் எல்லாம் அவர்களுடன் சண்டை போட்டாங்க. அவருடன் சேர்ந்து எம்ஜிஆரும் களத்தில் இறங்கி சண்டை போட்டார். அத்தனை பேருமே அவர் அடித்தான், நான் கண்ணால் பார்த்தேன் என்று லட்சுமி அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.